அடிப்படையில ஓட்டுநர்களை நியமிக்கிறதுனாலதான் இது ரொம்ப இருக்கு. இது வந்து சீர் செய்யணும் அப்படின்னா ஓட்டியவர்கள் அரசு ஓட்டுநர்கள் தான் ஓட்டிருக்காங்க. அதாவது ஒரு இடைக்கால பணி எல்லா அரசுலையும் நடப்பது. இப்போ இது வந்து பணிக்கு ஓட்டுநர் நடத்தின எடுப்பதற்கான இன்டர்வியூலாம் நடைபெற்று அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 3000 பேரை பணிக்கு எடுக்க இருக்கிறோம். இதற்கிடையில ரிட்டையர்மெண்ட் ஆக ஆக அந்த இடங்களை பூர்த்தி செய்கின்ற பணிகளுக்கான நடவடிக்கை எடுக்கும் போது பேருந்துகளை ஓட்டாமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் ஒப்பந்த அவர்களை ஏற்றுகிறோம். அவர்களை அரசு நேரடியாக எடுக்கின்ற ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு வந்தவர்கள் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இது வழக்கமான ஒரு நடைமுறை தான். தொடர்ந்து இல்ல, ஒரு நிமிஷம். தென்காசியில் நடந்தது தனியார் பேருந்து, அது தனியார் பேருந்து ஏற்பட்ட விபத்து. இது அரசு பேருந்து விபத்து. இதுவரை இந்த 3 ஆண்டுகளில் அதிகபட்ச ஒரு கோர சம்பவமாக நடைபெற்றிருந்த விபத்து தான். அது குறித்து துறை ரீதியாகவும் ஆய்வு செய்கிறார்கள். காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து ஆய்வு செய்கிறார்கள். என்ன பிரச்சனை, அதில் என்ன குற்றம் நடந்திருக்கிறது என்று பார்த்து அதை சரி செய்வதற்கு நடவடிக்கை. அதாவது பணிக்கு எடுக்கிற போது அவர்கள் எத்தனை வண்டி ஓட்டினவங்க, வண்டியை ஏற்கனவே எவ்வளவு காலம் இயற்கை இருக்கிறார்கள், இப்போ எப்படி ஓட்டுறாங்க எல்லாம் பார்த்தா எடுக்கிறது. இது ஒரு அரசு நடைமுறை. இது எதுவும் நான் மட்டும் தனியாக செய்யறது இல்லை. 8 நிறுவனங்கள் அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு. அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு செய்துதான் எடுக்கிறது. ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற நிவாரணம் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்ல, குழந்தை அடிப்படையில ஓட்டுநர்களை நியமிக்கிறதுனாலதான் இது. பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சிவகங்கை பேருந்து விபத்து 11 பேரின் உயிரை குடித்திருந்தது. இந்த விபத்து தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.